நிறைய ஹோம் பையருக்கு ஒரு டவுட் இருக்கு. சார், இண்டிபெண்டன்ட் வீடு வாங்கினா நல்லதா இல்ல அபார்ட்மெண்ட் வாங்கினா நல்லதா? இந்த மாதிரி டவுட் இருக்குங்க. அப்ப இண்டிபெண்டன்ட்ல வந்து சில மெரிட்ஸ் இருக்கு, அபார்ட்மெண்ட்ல சில மெரிட்ஸ் இருக்கு. இதுல சில நல்லது இருக்கு, இதுல சில நல்லது இருக்கு, ரெண்டுலயுமே சில கெட்டதும் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். சோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கு ரியாலிட்டி டாக்ல இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வர்ஸ் அபார்ட்மெண்ட் இந்த விஷயத்தை தான் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்குமே கனவு இருக்கும். சார், அபார்ட்மெண்ட்னா நிறைய பேர் இருப்பாங்க சார், ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும், இப்பெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இண்டிபெண்டன்ட் போது சொல்லுவாங்க, இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, எலி வலையா இருந்தாலும் தனி வலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து தனியா ஒரு வீடு எனக்குன்னு கொடுத்துட்டா ஓகே சார், லேண்டு என்னோடது, மேல கட்டுற வீடு என்னோடது அப்படின்ற ஒரு பிரைட் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருடைய மைண்ட் செட் இருக்கும். அப்ப இந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்க பாத்தீங்கன்னு சொன்னால், போர் நீங்க தான் போடணும். அதே மாதிரி போரை வந்து மெயின்டைன் பண்றதும், டெய்லி மார்னிங் எழுந்து போறது வரது எல்லாமே, போர் தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா போறது, பிளஸ் போர் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுனாலும் நீங்க தான் பாத்துக்கணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இபி பணம் கட்டுறது போறது வருது, காமன் இபி யூஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பாத்துக்கணுங்க. அதே மாதிரி பிளம்பிங் ஒர்க் எல்லாமே நீங்க பாத்துக்கணுங்க. இது இல்லாம வந்து உங்க வீட்டை சுத்தி இருக்கிற இடத்தை கிளீன் பண்றது, இது எல்லாமே கிளீனிங் ஒர்க். நீங்க ஆள் வச்சு செய்யலாம், வசதி இருந்தா கண்டிப்பா நீங்க ஆள் வச்சு செய்வீங்க. பட் அது சிரமமா தான் இருக்கும். நிறைய பேர் சொல்ற விஷயங்க. செக்யூரிட்டி. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு இருக்கேன், அந்த வீட்டுல எனக்கு வந்து எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கும்? நம்ம சொல்லலாம், நான் காஸ்ட்லி பூட்டு வாங்கி போடுறேன், டிஜிட்டல் லாக் வாங்கி போடுறேன், கேட்ல ஒரு பூட்டு இருக்கு, அப்புறம் வாசல் ஒரு கிரில் இருக்கு, அப்புறம் கதவுல டோர் இருக்கு, நான் பெரிய லெவல் பண்றதெல்லாம் சொல்லுவோம். பட் ஸ்டில் எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டன் எக்ஸ்டெண்ட் வரலையும் தான் நம்மளுடைய வீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இண்டிபெண்டன்ட். அது இண்டிபெண்டன்ட் சொல்றது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் பக்கத்து வீட்டுக்கு தெரியாம போயிடும், பக்கத்துல இருக்க ஏரியா யாருக்குமே தெரியாது. இண்டிபெண்டன்ட் சொல்லும் போது ஒரு தெருவில் எடுத்துட்டா 10 வீடு இருக்கும், பட் நிறைய இடங்கள் எம்டி பிளேசஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இண்டிபெண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி பர்பஸ்ல வந்து கொஞ்சம் வீக்கா தாங்க இருக்கும். என்ன ஒண்ணு, யாரும் நம்மள கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, நமக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கும். நீங்க உங்க வீட்டுல என்ன வேணா பண்ணலாங்க, என்ன வேணா சவுண்ட் போடலாம், என்ன வேணா சவுண்ட் கிரியேட் பண்ண முடியும், ஏதாவது குழி நோண்ட முடியும், என்ன வேணா பண்ணிக்க முடியும். ஈவன் சடனா நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு இந்த கார் பார்க்ல வந்து இந்த இடத்துல ஒரு வால் கட்டிக்கலாம், இல்ல வந்து இந்த பக்கம் வந்து ஸ்பேஸ் இருக்கு, இந்த பக்கம் ஒரு சின்ன ஷெட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து சௌகரியங்கள் நிறைய இருக்குங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் பார்ட், நம்மளுடைய எஃபர்ட் நிறைய இருக்கும். சோ உங்களுக்கு இது வந்து இண்டிபெண்டன்ட் இருக்கிற விஷயங்க. இப்ப இண்டிபெண்டன்ட் வீடுன்னு சொல்லும்போது, எனக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு அண்ணா நகர்ல வேணும் அப்படி நம்ம கேட்போம்னு சொன்னா, நம்ம கிட்ட வந்து பட்ஜெட்ன்றது லைக் மேபி நீங்க வந்து நல்ல ஒரு வெல் டு டு பர்சனா இருந்தா கூட ஒரு 2 CR இருக்குன்னு வச்சுப்போமே, 2 CR ஒரு இண்டிபெண்டன்ட் வந்து வீடு கிடைக்கும்னா சத்தியமா கிடைக்காது. ஏன்னா அண்ணா நகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ரேட்டே வந்து 5 கோடி ரூபாய் வந்துருங்க. அப்ப அதுக்கு மேல 5 கோடி ரூபாய் கொடுக்கணும், அதுக்கு மேல நீங்க வந்து வீட்டை கட்டணும், சரிங்களா? சோ அந்த மாதிரி ஈவன் ஆஃப் கிரவுண்ட் மாதிரி பீசஸ் ஏதாவது கிடைக்குமானா ரொம்ப ரேர் கேஸ். அண்ணா நகர்ல ஒரு 2 CRக்கு வந்துட்டு நமக்கு ஒரு ஆஃப் கிரவுண்ட் லேண்ட் கிடைச்சு அதுல நம்ம வந்து வீடு கட்டுறது வந்து ஆகாத காரியம். இல்ல ஒரு டி நகர், இல்ல ஒரு மயிலாப்பூர், இல்ல வந்து ஈவன் கோடம்பாக்கம், எனிவேர் ஓஎம்எல் எடுத்துட்டா ஒரு வந்து ஒரு பெருங்குடியோ ஒரு சோழிங்கநல்லூரோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைசபிளான வந்து அமௌண்ட்டுக்கு, ஈவன் நான் ஒரு 1 crore வச்சுட்டு நான் வந்து பெருங்குடியில வந்து ஒரு இடம் வாங்கி வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா முடியாது. சோ இதெல்லாமே நமக்கு வந்து டாஸ்கா இருக்கு. அப்ப இண்டிபெண்டன்ட் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் சிட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி தான் போய் ஒரு இடத்த வாங்கி கட்ட முடியும். சோ இன்னைய நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கிண்டிக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா போரூர் தாண்டி தான் போய் நம்மளால ஒரு அங்கேயுமே காஸ்ட்லிங்க. இப்பவுமே அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பர் கிரவுண்ட் ரெண்டு 1C பிளஸ் போயாச்சு. சோ அப்ப அங்கே வந்து நான் ஒரு half கிரவுண்ட் வாங்கணும்னா மினிமம் எனக்கு 60-70 லட்சம் ரூபாய் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு மேல இன்னொரு 60 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் வீட்டை கட்ட முடியும். அப்ப எனக்கு 1 crore ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அதேனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்டில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் இதை பண்ண முடியுங்க. சோ அது ஒரு விஷயம். இண்டிபெண்டன்ட் பொறுத்தளவுல அம்யூனிட்டிஸ், ஒரு இண்டிபெண்டன்ட் வீட்ல எவ்வளவு அம்யூனிட்டிஸ் வச்சுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். லைக் CCTV சுத்தி போட்டுக்கலாம், ஒரு சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கலாம், பட் ரொம்ப சின்னதா தொட்டி மாதிரி இருக்குங்க. சோ கட்டிக்க முடியும். நான் பெரிய மல்டிமில்லியனா இருந்தா கூட CCTV, ஒரு ஸ்விம்மிங் பூல், லக்ஸரியான ஒரு கார் பார்க், என் வீட்டுக்குள்ள லிஃப்ட், இட்டாலியன் மார்பிள், மேபி ஒரு ஜக்குசி, இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்னதாக தான் பண்ணிக்க முடியும். இதெல்லாமே என்னுடைய அம்யூனிட்டிஸ் எல்லாமே லிமிட் பண்ணி தான் வந்து நான் வாழ முடியும் ஒரு இண்டிபெண்டன்ட் வீட்ல. சோ அம்யூனிட்டிஸ் எல்லாமே எனக்கு டாஸ்கா இருக்குங்க. கம்யூனிட்டி மாதிரி கான்செப்ட் அங்க இருக்காது. இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் போது அவங்க வீடு அவங்க வீட்டுல இருந்துக்குவாங்க. கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் அங்க இருக்காது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டின்னு போகும்போது, ஒரு வில்லா கம்யூனிட்டின்னு போகும்போது அங்க வந்து நீங்க வந்து மாசம் மாசம் சப்ஸ்கிரைப் கொடுக்கணும், அகைன் மீட்டிங்ஸ் இருக்கும், மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசியா நிறைய பேச வர இருக்கும். அது ஒரு கம்யூனிட்டி லிவிங் வரும். இங்க வந்து அந்த கம்யூனிட்டி லிவிங்கோ இல்ல ஒரு ஆம்பிஷனோ இந்த இண்டிபெண்டன்ட் வீடு வாங்கி நான் வந்து கட்டி இருக்கும்போது எனக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப இண்டிபெண்டன்ட்ல இதெல்லாமே நெகட்டிவ் இருக்குங்க. பட் ஆனா என்னன்னா, எனக்கு வந்து தனி வீடு, தனி காம்பவுண்ட், தனி என்னுடைய போர்ட்டிக்கு போட்டுட்டு நான் வந்து ஒரு காரை உள்ள நிறுத்திட்டு எவ்வளவு
தேவையான ஸ்பேஸ் வேணும் அவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ல கட்டிக்க முடியும், இப்படிலாம் இருக்கும். ஆனா வந்து சிட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இதெல்லாம் பண்ண முடியும். இது வந்து இண்டிபெண்டன்ட் வீட்ல இருக்கக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ் விஷயங்க. ஒருவேளை அபார்ட்மெண்ட் நீங்க வாங்குவீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாமானிய மனுஷன், ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் மைட் பி அவர் வந்து நல்லா படிச்சிருப்பாரா இருக்கும், ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போயிருப்பாரா இருக்கும், அவருக்கு வந்து ஓரளவுக்கு கணிசமான ஒரு சேலரி கிடைக்குமா இருக்கும், லைக் பர் மந்த் 1.5 lakhs சேலரி கிடைக்குமா இருக்கும். அவர் நினைச்சாருன்னா ஒரு அண்ணா நகர்லயோ அல்லது ஒரு டி நகர்லயோ இல்ல ஒரு சோழி நகர்லயோ இல்ல பெருங்குடியிலயோ ஒரு வீட்டை வாங்கிட்டு குடி வர முடியும். என்னன்னா அபார்ட்மெண்ட். ரீசன் என்ன, என்னால வந்து ஒரு 1 கோடி ரூபாய் லோன் போட முடியும், கையில இருந்து ஒரு 20-30 லட்சம் ரூபாய் போட முடியும், போட்டா எனக்கு வந்து ஒரு 1.25-1.5 கோடியில எனக்கு வந்து ஈஸியா ஒரு அபார்ட்மெண்ட் கிடைச்சிடும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஆட்கோட் சிட்டில இதுக்கு நமக்கு வந்து அவைலபிலிட்டி கிடைக்கும். அப்படி கிடைக்கிற பட்சத்துல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சிட்டி லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். நான் இண்டிபெண்டன்ட் வீடுன்றதுனால நான் ஊரை விட்டு ஒதுங்கி போறேன், ஒரு சிட்டியை விட்டு ஒதுங்கி தூரமா போய் வாழ்றதை விட சிட்டி பெனிஃபிட் இருக்கு. பெரிய ரோட்ஸ், போக வேண்டிய மாலா இருக்கலாம், ஒரு தியேட்டரா இருக்கலாம், ஏர்போர்ட்டா இருக்கலாம், சென்ட்ரல் ஸ்டேஷனா இருக்கலாம், இந்த மாதிரி எங்கெல்லாம் போகணும் வரணும் நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் இந்த சிட்டில இருந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். அந்த எனக்கு கம்யூனிகேஷனா இருக்கலாம், என்னுடைய கனெக்டிவிட்டியா இருக்கலாம், பிளஸ் பசங்களுடைய பிள்ளைங்களுடைய ஸ்கூல் காலேஜா இருக்கலாம். இதெல்லாமே வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ள நான் அனுபவிக்க முடியும். அது ஒரு அபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்றதுனால இதெல்லாம் எனக்கு சாத்தியமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அது வந்து அபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு உண்மையாவே பெஸ்ட் பாயிண்ட். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மல்டி மில்லியனால சாதிக்க முடியாத விஷயத்தை இந்த அபார்ட்மெண்ட்ல சாதிக்க முடியும். என்னன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் என்ன சொல்றாங்க, 100 அமினிட்டிஸ் கொடுக்குறேன், 40 அமினிட்டிஸ் கொடுக்குறேன், 50 அமினிட்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமினிட்டிஸ் ஹைலைட் பண்ணி பேசுறாங்க. பட் இது ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குற பட்சத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு சாதாரண 40 அமினிட்டிஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து கிளப் ஹவுஸ் இருக்கும், ஸ்விமிங் பூல் இருக்கும், ஜிம் இருக்கும், சிசிடிவி இருக்கும், இண்டோர் கேம்ஸ் இருக்கும், 24 செக்யூரிட்டி இருப்பான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி போகும்போது நம்ம செக்யூரிட்டின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா பயம், இப்பெல்லாம் பயோமெட்ரிக் வந்தாச்சு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ டோர் போன் வந்துருச்சு, நிறைய 2 level செக்யூரிட்டி, 4 level செக்யூரிட்டி, அந்த மாதிரி லெவல்லா செக்யூரிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போறாங்க அபார்ட்மெண்ட்ல. அப்ப செக்யூரிட்டி கான்செப்ட்ல வந்து அபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப 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 செக்யூர்டான விஷயமா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ், நான் வந்து என் வீட்டை பாத்துக்கிட்டா போறேங்க, என் வீட்டுக்குள்ள என்ன இருக்கோ தொடக்க பெருக்க தேவைப்படுற விஷயங்கள் பாத்துக்கிட்டா போதுங்க. என் வீட்டுக்கு வெளியில அது வந்து மோட்டரா இருக்கலாம், ஈபியா இருக்கலாம், காமன் ஏரியாவா இருக்கலாம், இல்ல ஒரு என்னோட பிளே கிரவுண்டா இருக்கலாம், என்னோட ஜிம்மா இருக்கலாம், கிளப் ஹவுஸா இருக்கலாம், எனிதிங் எல்லா இடங்களையும் மெயின்டைன் பண்ணிக்கிறது அந்த கம்யூனிட்டியில மெயின்டெனன்ஸ்க்கு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பர்சன் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. நான் மாசம் அதுக்கு பணம் மட்டும் நான் கொடுப்பேனா இருக்கும். பட் ஆனா வந்து கொடுத்துருக்க அமினிட்டிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கொடுக்குற பணம்ன்றது ரொம்ப மீகரான அமௌண்ட். அந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மீகரான அமௌண்ட். ஏன்னா தனியா ஒரு இண்டிவிஜுவல் இது எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணி பண்ணணும்ன்றது ஆகாத காரியம், பண்ணவும் முடியாது, மெயின்டைன் பண்ணவும் முடியாது, ஹியூஜ் காஸ்ட். ஆனா மினிமல் காஸ்ட்ல லக்ஸரியான ஒரு அமினிட்டிஸை வந்து நான் என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு கட்டுறேன், கவர்மெண்ட் சொல்லுது சுத்தி 5 அடி இடம் விடுங்க அப்படின்னு சொல்லுது. நம்மளால சில சமயங்கள்ல அந்த 5 அடி இடம் விடுறது கூட சிரமமா இருக்கு. ஆனால் ஒரு கம்யூனிட்டி லிவிங் போறீங்க, ஒரு 200 வீடு, 300 வீடு, 500 வீடு, 1000 வீடு இருக்க மாதிரி ஒரு கம்யூனிட்டி லிவிங் போறீங்கன்னு சொன்னா அங்க வந்து 70% ஓபன் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அதாவது பெஸ்ட் சினாரியோ 50% ஓபன் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அப்ப உங்களுக்கு அங்க பார்க் உள்ள இருக்குங்க, உங்களுக்கு நல்ல பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும், கன்ஜஸ்டடா இருக்காது. சோ உங்க பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இடங்கள் நிறைய இருக்கும், நல்ல மூவிங் ஸ்பேஸ் நிறைய இருக்கும், உங்க வெஹிக்கிள் சுத்தி, உங்க ப்ராப்பர்ட்டி சுத்தி வெஹிக்கிள் சுத்தி வரும், இது மாதிரி மூவிங் ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். இது வந்து ஒரு கம்யூனிட்டி லிவிங்ல தான் அவைலபிள். அதே மாதிரி கம்யூனிட்டி லிவிங் பொழுது உங்களுக்கு உங்க பிள்ளைங்க வளர்ற அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அட்மாஸ்பியர். அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீசென்டான கம்யூனிட்டி நான் வீடு வாங்கி உள்ள போறேன்னு சொன்னால் அந்த கேட்டட் கம்யூனிட்டில வந்து பாத்தீங்கன்னா செக்யூர்ட் ஒன்னு இருக்கும், வித்தின் கேம்பஸ்க்குள்ள விளையாடுவாங்க, கேம்பஸ் விட்டு வெளியே போக வேண்டாம், அப்படி எல்லாமே வந்து கவர் ஆகும், சிசிடிவில எல்லாமே கவர் ஆயிரும். அதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே படிக்கிற பிள்ளைங்க மேபி மல்டிபிள் ஸ்கூல்ஸ் படிப்பாங்களா இருக்கும், நிறைய ஷேரிங்ஸ் இருக்கும், பிள்ளைங்க வந்து பேசுற பேச்சு வழக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டேக்கன் கேர். சொசைட்டி வந்து நல்லாவே பில்ட் ஆகும். இண்டிபெண்டன்ட் வீடுன்னு சொல்லும்போது ஒரு தெருவுல இல்ல ஒரு ஏரியால அப்படின்னு பேசும்பொழுது அங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வந்து வழி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. இது அதே மாதிரி எனி இஷ்யூஸ் வந்துருச்சு, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வந்துருச்சுன்னு சொன்னா என்டையர் கம்யூனிட்டி பீப்புளுமே தான் அதை வந்து ஃபேஸ் பண்ண போறோம். அப்ப அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும், இது வந்து பெரிய ஹர்டல்ஸா இருக்காது, பெரிய ப்ராப்ளமா இருக்காது. அப்ப நம்ம ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை தான் அங்க பண்ண முடியும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அபார்ட்மெண்ட் வர்ஸ் இண்டிபெண்டன்ட். உங்களுக்கு வந்து தெரியுதா நான் வந்து அபார்ட்மெண்ட் ப்ரோமோட் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியுதா? தெரியும் கண்டிப்பா. நான் வந்து பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா நான் இண்டிபெண்டன்ட் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கல நிறுவனம், இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியோட ரெக்வயர்மெண்ட், இன்னைக்கு இருக்கிற பப்ளிக்கோட நீட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த அபார்ட்மெண்ட் ப்ரோமோட் பண்ணுதுங்க. நான் வந்து அகைன்ஸ்ட் கிடையாது எதுக்குமே. நீங்க அபார்ட்மெண்ட் வாங்கலாம், இண்டிபெண்டன்ட் வாங்கலாம், உங்க சாய்ஸ். நீங்க எது கேட்டாலும் நான் சஜஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன், இதை பத்தி டீடைல் கொடுக்க ரெடியா இருக்கேன். நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அவேர்னஸ் கொடுங்க. Until otherwise, this is Sam, your property advisor signing off from Chennai Homes.